தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக வெளியான செய்திக்கு நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் விளக்கம் அளித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் அளித்த பேட்டி ஒன்றில் சீமான் ஆடியோ விவகாரத்தில் மௌனமாக இருந்த தன்னை பிற கட்சியினர் அவர்கள் கட்சிக்கு அழைக்க முயன்றதாக கூறியுள்ளார். மேலும் அதிமுக நிர்வாகி ஒருவர் தனது உறவினரை தொடர்பு கொண்டு தங்களது கட்சிக்கு காளியம்மாள் வருவாரா என கேட்டதாகவும் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக வெளியான செய்தி குறித்து பேசிய அவர், தங்களது கட்சி தலைவர் சீமானை அந்த கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டால் தான் விஜயுடன் இணைவதாக கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் இப்போது வந்த கட்சி எனவும் தாங்கள் 14 வருஷம் அரசியலில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு திரைக்கலைஞராகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை கொண்டு அரசியலுக்கு வருகிறாரோ அதை வைத்துதான் மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பதாக கூறியுள்ளார். மேலும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என காளியம்மாள் திட்டவட்டமாக கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.